வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். உங்கள் வீட்டில் சாதம் மீதி ஆயிடுச்சுன்னு கவலையே படாதீங்க. மணக்க மணக்க அருமையான ஒரு புளியோதரை 5 நிமிஷத்தில் சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். 5 நிமிஷத்தில் எப்படி செய்ய முடியும்? இதுக்கு நிறைய வறுக்கணும், ஒன்று ஒன்றா வறுத்து பொடிக்கணும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. வெயிட் பண்ணுங்கள், வீடியோக்குள்ளே வாங்க. எப்படி பண்ணலாம் ஸ்டாப் கிளாக் வச்சு கூட நீங்கள் செக் பண்ணுங்கள். 5 நிமிஷத்தில் சூப்பரான அப்படி கோயில் புளியோதரை மாதிரி செம்மையான ஒரு புளியோதரை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே சொல்கிறேன். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க கிச்சன் போகலாம். பொலன்னு சாதம் மட்டும் வடித்து வச்சுக்கோங்க. அது எந்த அரிசியாக வேணாலும் இருக்கலாம், உங்களுடைய விருப்பம். நேற்று மீதியான சாதமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் பொலன்னு இருக்கணும். அப்படி இருந்தால் தானே புளியோதரைக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் ரெடியாக வச்சுக்கிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். எண்ணெய் சட்டி வைங்க. நல்லெண்ணெய் ஒரு 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய். நான் இன்றைக்கி ஒரு 2 பேருக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டுற அளவுக்கு செய்ய போகிறேன். ஸோ 1 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இது மட்டும் தாளிச்சுப்போம். இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 2 காஞ்ச மிளகா கிள்ளி போடுங்க. அப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாக போடுங்க. இது எல்லாமே பொரிஞ்சு வந்துடட்டும். வரும்போதே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு, இப்போ 2 பேருக்கு தானே செய்கிறோம், அதனால் சின்ன நெல்லிக்காய் அளவு இருந்தால் போதும். புளியை தண்ணியில் ஊற வச்சு கொஞ்சமாக கரைச்சி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் நீங்கள் செய்ய வேண்டியது. மற்றதெல்லாம் நாங்கள் செய்வோம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சா? காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுருவோம். புளி தண்ணியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ கரைச்சி வச்ச புளி பாருங்கள், இவ்வளோ தான். புளி தண்ணி ஒரு 2 நிமிஷம் அந்த பச்சை வாசனை போகிற அளவு நல்லா கொதித்து அப்படி லைட்டாக திக்காகி எண்ணெய், நம்ம ஊற்றின எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும். இப்போ 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துப்போம். இதெல்லாம் கலந்து விட்டுட்டு பாருங்கள், அப்படியே எண்ணெய் நல்லா நல்லா தண்ணி நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காகி அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருதா? இந்த சமயத்தில் தான் நம்மளுடைய செந்தூர் புளியோதரை பொடி, சூப்பரான புளியோதரை பொடி உங்களுக்காக ரெடியாக இருக்குது. அதில் 1 டேபிள் ஸ்பூன் சேருங்க. இது புளியோதரை மிக்ஸு கிடையாது, புளியோதரை பொடி. அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் வேணால் ஒரு தடவை கடையில் புளியோதரை மிக்ஸ் வாங்கி செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய புளியோதரை பொடி வாங்கி செஞ்சு பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ ஆத்தென்டிக்காக ஒரு ஃபஸ்ட் கிளாஸான புளிக்காய்ச்சல் நிமிஷத்தில் உங்களுக்கு ரெடி பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவ்வளோதான். இப்போ பொடியை போட்டு ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே நல்லா கலந்து விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளோட புளிக்காய்ச்சல் பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு. 5 நிமிஷம் இல்லை, 4 நிமிஷம் தான் ஆயிருக்கு. வேணால் நீங்கள் கிளாக் வச்சு பார்த்துக்கிட்டிங்களா? அதுக்கப்புறம் சாதத்தை போட்டு கிளற வேண்டியது தான். மற்ற எதுவும் நீங்கள் சேர்க்க வேண்டாம். எல்லாமே நம்மளுடைய புளியோதரை பொடியில் இருக்குது. காலங்காத்தால் புளியோதரை நிறைய பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன, இதில் சேர்க்குற அந்த வறுத்து ஒன்று வறுத்து நம்ம தனித்தனியாக பொடி பண்ணணும் அப்படிங்கிறதுனாலே அது கொஞ்சம் ப்ராசஸ் ரொம்ப டைம் எடுக்குங்கிறதுனால காலங்காத்தால் செய்கிறது நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஸோ நம்ம புளியோதரை பொடி வாங்கி இதே மாதிரி கலந்து விட்டு செஞ்சு பாருங்கள். நல்லா மணக்க அருமையான புளியோதரை ரெடி. நாங்களே அந்த பொடியில் கொஞ்சம் வேர்க்கடலை கருவேப்பிலெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஆனால் சில பேருக்கு நிறைய வேர்க்கடலை வேணும்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்காக நம்மளுடைய செந்தூர் புளியோதரை பொடி ரெடி. வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்ம செந்தூர் மசாலா 18 வகையான மசாலாஸ் இருக்குது. உங்களுடைய சமையலை சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்கிறதுக்கு எந்தவித கலரோ ப்ரிசர்வேட்டிவோ இல்லாமல் நேச்சுரல் மெத்தடில் நாங்கள் செய்கிற மசாலாஸ் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப உங்கள் அனைவருக்கும் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. வேணுங்கிறவங்க கண்டிப்பாக ஆர்டர் போட்டு வாங்கிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாமும் கொடுத்துருக்கேன். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.